பாருங்கள், நம்மளுக்கு சூப்பராக சிக்கன் 65 கபாப் மசாலா ரெடி ஆயிடுச்சு. மட்டன் 65க்கு ஆட் பண்ணிக்கலாம், சீ ஃபுட்ஸுக்கு கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம பொட்டேட்டோ சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி. இன்றைக்கி நம்ம சிக்கன் 65க்கான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் எல்லாம் ஒரு 10 கிராம் அளவு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மிளகு, சீரகம், அதே 10 கிராம் தனியாவும் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் ஒரு கடாயில் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். சூடு ஏறினா போதும், லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க, ரொம்ப அதிகமாக ஃப்ரை பண்ணாதீங்க. அவ்வளோதான், இது சூடு ஏறிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடுறேன் ஸ்டவ். நான் லைட்டாக வதங்கினா போதும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் தனியா, இதெல்லாம் உங்கள்கிட்ட தூள் இருந்துச்சுன்னா நீங்கள் தூள் கூட ஆட் பண்ணிக்கோங்க. தூள் இல்லைன்னா இந்த மாதிரி வறுத்துட்டு பவுடர் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் 65ன்னு இல்லை, மட்டன் 65 வெஜ்ஜுக்கு கூட இது யூஸ் பண்ணிக்கலாம். வெஜ் ரெசிபீஸ்க்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போய். இது நம்ம ஃப்ரை பண்ணது கூலாகட்டும். இது கூலாண்டு நம்ம மிக்சியில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சின்னு வந்துடலாம். உடச்சி போட்டுக்கலாம். நம்ம செய்கிறது 1 kgக்கான கபாப் பவுடர். அதுக்கு தான் இந்த குவான்டிட்டி எடுத்திருக்கேன் நான். 1 kg கபாப் பவுடருக்கான மசாலாஸ் மெஷர்மெண்ட்டு தான் இது. மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக பண்ணி வந்துடலாம். நல்லா கூல் ஆகிடுச்சு. இது நல்லா ஃபைன் பவுடர் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணின்னு வந்துடலாம். நம்ம மசாலா நல்லா கிரைண்ட் பண்ணின்னு வந்துட்டோம். நல்லா ஃபைன் பவுடராக கிரைண்ட் பண்ணிக்கோங்க. சிக்கன் 65 மசாலா நான் அதிகமாக செய்கிறதுனால நான் பெரிய அகலமான ஒரு கண்டெய்னர் எடுத்திருக்கேன். வாங்க எப்படி செய்கிறது பார்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கேன். கார்ன்ஃப்ளவர் நான் 1 kg ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் நிறைய குவான்டிட்டி செய்கிறேன். 1 kg கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா குவாலிட்டி கார்ன்ஃப்ளவராக பார்த்து வாங்கிக்கோங்க. ஏன்னா நம்ம இது ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். 1 kg கார்ன்ஃப்ளவருக்கு 1/2 kg ரைஸ் ஃப்ளார் ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் ஃப்ளார் 1/2 kg ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்லாமே மசாலாஸ் இவ்வளோ குவான்டிட்டி நான் ரெடி பண்ணுறதுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க. மிளகா, தனியா, வடகம் இதெல்லாம் கூட நான் ரெடி பண்ணேன். இது எல்லாமே நான் துபாய்க்கு போகிறேன், பசங்களுக்கு எடுத்துன்னு போய் கொடுக்குறதுக்காக தான் நான் குவான்டிட்டி அதிகமாக ப்ரிப்பேர் பண்ணுறேன். 1 kg கார்ன்ஃப்ளவர், 1/2 kg ரைஸ் ஃப்ளார். இப்போ காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணிக்கலாம். இது ஹோம்மேடு காஷ்மீரி சில்லி. இந்த வீடியோ கூட நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். காஷ்மீரி சில்லி வாங்கி நம்ம எப்படி காய் வச்சு அரைக்கிறதுன்னு. 300 கிராம்ஸ் போட்டுக்கலாம். காஷ்மீரி சில்லி ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அப்போ தான் நம்மளுக்கு ரெசிபீஸ் செய்யும் போது கலர் நல்லா பியூட்டிஃபுல்லான கலர் இருக்கும். 300 கிராம் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த கப்பு மெஷர்மெண்ட்டு நீங்கள் வே பண்ணி கூட போட்டுங்க, இல்லை கொஞ்சம் கம்மி ஜாஸ்தி இருந்தால் கூட பரவாயில்ல. பட் நம்மளுக்கு கலர் கொடுக்கறதுக்காக தான் காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணுறோம். அடுத்து மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூளும் 300 கிராம் ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் ஹோம்மேட் சில்லி பவுடர் தான். சில்லி பவுடருடைய வீடியோ கூட அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். டைம் இருக்கும்போது போய் வாட்ச் பண்ணுங்கள். சில்லி பவுடர் எப்படி இந்த கலரில் இருக்குன்னு நீங்கள் ஃபுல் வீடியோ சில்லி பவுடர் ரெடி பண்ணுறது எப்படின்னு நீங்கள் போய் அந்த வீடியோ வாட்ச் பண்ண தெரியும். நெக்ஸ்ட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி டேபிள் சால்ட் ஒரு 300 கிராம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் ஸ்கிப் பண்ணிட்டு இருக்கேன். தனியா இதெல்லாமே நம்ம மிக்சியில் ஃபைன் பவுடர் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம்.
மாவு, மிளகாய், தனியா, மசாலா, உப்பு எல்லாமே இதில் ஒன்றா மிக்ஸ் ஆகி வந்துடும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இதில் போட்டு ஒரு 2-3 சுற்று அடிச்சுட்டு எடுத்துன்னு வரலாம். அப்போ தான் நம்மளுக்கு இதெல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா ஒரு கபாப் மசாலா கலர் வரும். பாருங்கள், நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ணிட்டோம். இப்போ இது இன்னொரு எல்லாத்தையும் இதே மாதிரி இது இருக்கிற எல்லாமே நம்ம மிக்சியில் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது எல்லாமே சேர்ந்து குவான்டிட்டி நம்மளுக்கு ஒரு 2 kg வரும். ஏன்னா கார்ன்ஃப்ளவரே 1 kg, அரிசி மாவு 1/2 kg, அப்புறம் இந்த மசாலா இதெல்லாம் சேர்த்தா நம்மளுக்கு ஒரு 2 kg வரும். மிக்சியில் கிரைண்ட் பண்ணின்னு வந்துடலாம். அப்போ அதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு ஒரு நல்ல பவுட்ரு வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கிரைண்ட் ஆகிடும். மிக்சியில் போட்டதும் பவுடர் நம்மளுக்கு கபாப் பவுடர் இப்படி சூப்பராக ரெடி ஆகிடும். நம்ம எல்லாத்தையுமே கிரைண்ட் பண்ணிட்டோம். பாருங்கள், எல்லாத்தையும் கிரைண்ட் பண்ணிட்டோம். நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டதுனால தான் நம்மளுக்கு இந்த கலர் வந்துச்சு. நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் இல்லைன்னா காஷ்மீரி சில்லியே வாங்கி லைட்டாக இப்போ நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஹோல் கரம் மசாலா நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு பவுட்ரு பண்ண மாதிரி நீங்கள் காஷ்மீரி சில்லி வாங்கி ஃப்ரை பண்ணி பவுட்ரு பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நம்மளுக்கு சூப்பராக சிக்கன் 65 கபாப் மசாலா ரெடி ஆயிடுச்சு. மட்டன் 65க்கு ஆட் பண்ணிக்கலாம், சீ ஃபுட்ஸுக்கு கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் மிக்சியில் கிரைண்ட் பண்ணதுனால சூடாக இருக்குது, ஆறட்டும். இது ஆறுனதும் நம்ம ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சூப்பராக நம்மளுக்கு ஒரு சிக்கன் 65 கபாப் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி யூஸ் பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண கபாப் மசாலா எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். சிக்கன், மட்டன், சீ ஃபுட் எதுனா எடுத்துங்க. ஆனால் இப்போதைக்கு நான் டைம்பிங்க்கு வீட்டில் பொட்டேட்டோ இருந்துச்சு, பொட்டேட்டோவில் செஞ்சு காண்பிக்கிறேன். பொட்டேட்டோ இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க, கட் பண்ணிவிட்டு. இப்போ நான் எப்படி செய்கிறேன்னு அப்படியே செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு ரெசிபிக்கு நான் எப்படி செய்கிறேன் அதே மாதிரி தான் நான்வெஜ்ஜுக்கு கூட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்ச சிக்கன் 65 மசாலா பவுடர், கபாப் மசாலா பவுடர், பூண்டு இஞ்சி போட்டோம், கபாப் மசாலா போட்டுட்டோம். இப்போ தயிர் 1 ஸ்பூன் அளவு கர்டு ஊற்றிக்கிங்க. நீங்கள் இன்கேஸ் 1 kg சிக்கன் எடுக்கிறீங்கன்னா என்ன பண்ணுங்கள், 1 kg சிக்கனுக்கு 2 ஸ்பூன் அளவு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நீங்கள் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிங்க, 1 ஸ்பூன் ரைஸ் ஃப்ளவர் ஆட் பண்ணிங்க, கரம் மசாலா 1 ஸ்பூன், சில்லி பவுடர் 1 ஸ்பூன், 2 ஸ்பூன் அளவு காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க, சால்ட்டு. இதே மாதிரி நீங்கள் லெமன் ஜூஸ், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு இப்படி மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்கள், நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டதுனால நல்லா ஒரு கலர் வந்துச்சு. இப்போ நான் 1 kg சிக்கன் சொன்னது இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் மசாலா ஆட் பண்ணி செய்கிறதுக்காக இருக்கட்டும். மேரினேட் பண்ணி ஒரு 1/2 hour விட்டுடுங்க. இந்த லெமனு, தயிர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்லெல்லாம் இது நல்லா மேரினேட் ஆகட்டும் மசாலா. அப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ஊறட்டும். நம்ம பொட்டேட்டோஸ் மேரினேட் பண்ணது 1/2 hour. எதனா டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. நல்லா ஹீட் ஆகிருக்கணும். ஆயில் நல்லா ஹீட் ஆகிருக்கட்டும். நான் ரெடி பண்ணி வச்சு பொட்டேட்டோஸ் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு நம்ம ஆல்ரெடி கபாப் பவுடர் செய்யும் போது உப்பு போட்டிருக்கோம். நீங்கள் மசாலா மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பாருங்கள். தேவைப்பட்டால் இப்போ நான்வெஜ்க்கெல்லாம் கொஞ்சம் உப்பு அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும்.
உப்பு தேவைப்பட்டால் நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஜிஞ்சர் கார்லிக் லெமன் போடும் போது நீங்கள் உப்பு கொஞ்சம் போட்டு தயிர், உப்பு, பூண்டு இஞ்சி பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரை ஆகட்டும். நம்ம பொட்டேட்டோ சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ குவான்டிட்டி செய்யணும்னு இல்லை, நீங்கள் கொஞ்சமாக கூட செஞ்சுக்கலாம். 1 ஸ்பூன் அளவு கூட நீங்கள் போட்டு இல்லை ஒரு 100 கிராம் அளவு கார்ன்ஃப்ளவர், 50 கிராம் அளவு ரைஸ் ஃப்ளார், அந்த மாதிரி நீங்கள் ஸ்பூனில் சில்லி பவுடர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி, கரம் மசாலாலாம் ஆட் பண்ணி நீங்கள் மிக்சியில் போட்டு ஒரு சுற்று அடிச்சுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க. எப்போல்லாம் நீங்கள் வெஜ்ஜு, நான்வெஜ்ஜு இந்த மாதிரி 65 செய்கிறீங்களோ அந்த மாதிரி கபாபு, சிக்கன் 65, பன்னீர் 65, மஷ்ரூம் 65, பேபிகார்ன் 65 இதெல்லாம் கூட செய்யலாம். சீ ஃபுட்ஸ் கூட ப்ரான்ஸ் எல்லாம் இதில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். பன்னீர் கூட ரொம்ப நல்லாயிருக்கும் இதில். நான் ஆல்ரெடி இந்த மாதிரி ரெசிபி செய்து 1 இயர் ஆச்சு, அப்லோட் பண்ணியிருக்கேன் யூடியூப்பில். இப்போ இதை நான் செகண்ட் டைம் இந்த அளவு குவான்டிட்டி நான் செய்கிறது. ஃபிஷ்ஷுக்கு கூட இது ரொம்ப சூட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம இப்போ இருக்கிற இன்னும் எல்லா பொட்டேட்டோஸும் அதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆயில் பாருங்கள் எவ்வளோ கிளியராக இருக்குது. மசாலாலாம் நம்மளுக்கு வந்து நல்லா ஃபைனாக கிரைண்ட் ஆகிட்டு இருக்கும். இது எல்லாமே நல்லா மர்ஜ் ஆகிட்டு இருக்குது பொட்டேட்டோவில். மசாலாஸ் ஃபைனாக இல்லைன்னா எல்லாமே இதில் ஒட்டாது, பிரிஞ்சு பிரிஞ்சு போயிடும், தனித்தனியாக போயிடும். நம்ம பொட்டேட்டோஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணிட்டோம் ஹோம்மேட் கபாப் மசாலாவில். இப்போது லைட்டாக கார்னிஷிங்க்கு கறி லீவ்ஸ் போட்டுக்கலாம். இதே மாதிரி நீங்கள் சிக்கன் மட்டனுக்கும் செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும். நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் பன்னீர், கோபி, பேபிகார்ன் இதெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு லேடிஸ் ஃபிங்கரில் கூட செய்யலாம். சூப்பராக நம்மளுக்கு ஒரு சிக்கன் 65 கபாப் மசாலாவில் பொட்டேட்டோ செஞ்சிட்டோம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செய்து சாப்பிட்டு டேஸ்ட் எல்லாம் எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. நான் இன்றைக்கி இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பொட்டேட்டோ பாருங்கள், மேலே நம்மளுக்கு கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். பொட்டேட்டோ நல்லா குக் ஆகிட்டு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.